தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? மறவாமல் நினைத்தீரையும் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 30:26 கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையால் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் என்று சொல்லி இங்கே கர்த்தரால் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், நான் என் ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை ஆற்றும் போது குணமாக்குவேன், நான் ஆற்றுவேன், அதுக்கு அடிக்காயத்தை போய் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பல்வேறு பிரச்சனைகளால், பலவீனங்களால், கஷ்டங்களால், பாடுகளை, இல்லாமையினால், குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நொந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுடைய முறிவை கட்டி உங்களுடைய அடிக்காயம், அதாவது அந்த பிரச்சனை, அந்த பலவீனம், அந்த பாடு எங்க தொடங்கிச்சோ அந்த அடி போய் நான் அதை குணமாக்குவேன், அங்க ஒன்ன சரிப்படுத்துவேன். அந்த பிரச்சனையை சரி பண்ணும்போது நீ எப்படி இருப்பான்னு சொல்றாரு. சந்திரன் வெளிச்சம் போல இருக்கவன் வாழ்க்கை சூரியனுடைய வெளிச்சத்தை போல இருக்கிறோம். அங்கே போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கை சூரியனுடைய வெளிச்சத்தை போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கை 7 மடங்கு சூரியனை போல ஆகும். எவ்வளவு நேசம்! அவர் நம்முடைய அடி காயத்துக்கு குணமாக்குறது மட்டுமல்லாமல் நம்மளை எப்படி பிரகாசிக்க முடியும், 7 மடங்கு பிரகாசிக்க முடியாது செய்ய போகிறார். நம்பிக்கையோடி அவரிடத்தில் நம்ம பிரச்சனையை சொல்லாமா, அப்பா என்னுடைய பிரச்சனை அடிக்காயத்தை நீங்க மாற்றுங்கன்னு சொல்லாம ஜோப் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்க அன்பின் தகப்பனே, நாளைக்கு கூட எங்களுக்கு ஈவாய் தந்தைகளை கோடி கோடி நன்றி அப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கர உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. அப்பா நீங்க சொன்னீங்களேப்பா, நான் உன் அடிக்காயத்தை அண்டரை குணமாக்குவேன், சரிப்படுத்துவேன் சொன்னீங்களே தகப்பனே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன பாடுகள் வந்திருக்கு, அதில் எதனால் உருவான அந்த அடி காயத்தை நீங்க மாற்றுங்கப்பா, நீங்க குணமாக்கி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை 7 மடங்கு சூரியனுடைய வெளிச்சத்தை போல் மாற்றுகிறபடியா நன்றியப்பா. இன்றைக்கு நீர் அதை செய்கிறபடியால், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் அதை செய்கிறபடியால் நன்றி 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 அப்பா. ஒவ்வொருடைய கருத்துல தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி கனம் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.